கைஸ், போன புதுசில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம ஜியா வந்துட்டு கால் பண்ணியிருப்பா ஆனுக்கு தான். அதுக்கப்புறம் நினச்சின்னு பார்ப்போம். ஸ்டார்டிங் சைட்லேயே வந்துட்டு அந்த கண்டினியூ தான் காட்டுறாங்க. ஆனால் ஆன் வந்துட்டு அட்டன் பண்ணவே இல்லை, கட் பண்ணி விட்டுட்டா. அப்படியே நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு இங்கே ஜியாவை தான் காட்டுறாங்க. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரா. ஸ்கூலுக்கு வந்தோடனே வந்துட்டு லீன் வந்துட்டு பேச வரான். ஆனால் வந்துட்டு அவர்கிட்ட கூட பேசவே மாட்டேங்கிறான். அவன்ட்டு நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அங்கேயே வந்துட்டு லீன் வந்துட்டு சரி எப்படியாவது வந்துட்டு அவளை கம்ஃபர்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்கான். அவன் வந்துட்டு ஒத்து வரவே இல்லை எதுக்குமே. நான் சரி கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, உனக்கு ஒன்று தெரியுமா, ஆனுக்கு நான் வந்துட்டு பர்த்டே கிஃப்ட்டுக்கு என்ன கொடுத்தேன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னாலே ஸ்டாப் ஆகிட்டா. இங்கே அப்படியே ஆன் வீட்டில் தான் காட்டுறாங்க. அவளுக்கு பர்த்டே கிஃப்ட்லாம் வந்துச்சுல, அதெல்லாம் வந்துட்டு அவங்க அம்மா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்க அப்பா வந்து சொல்லிட்டு இருக்காரு, நீ நல்லா இருக்கணும் தான்மா நினைக்கிறோம், இருக்கிற ஒர்க் பண்ணி நாங்கள் இழக்க விரும்பலை, உங்கள் அண்ணா இறந்துட்டாரு, அதை புரிஞ்சுக்கோ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு எங்கள் அண்ணா தான் எனக்கு எல்லாமே. நான் சோகமாக இருக்குமோ சரி, சந்தோஷமாக இருக்குமோ சரி, சின்ன வயசுலேருந்து என் கூட இருந்திருக்காரு. இப்போ எனக்கு எல்லாமே வேணுங்கிறது அவர் ஒருத்தர் மட்டும்தான் என் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் 2 பேர்த்தையும் வந்துட்டு வெளியே தள்ளி விட்டு கதை சாத்திட்டா. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை எழுதி கொடுத்த லெட்டர் ஒன்று இருக்குது போல இருக்குது. அதை எடுத்து படித்து பார்க்குறா. படித்தவங்களும் அழகு தான் வருது. அப்படின்னு நெக்ஸ்ட் விஷயம் இங்கே லின் ஈஸியாக வந்து காட்டுறாங்க. லின் தான் சொல்கிறான். என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, நான் வந்துட்டு காமிக் கொண்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதை வந்துட்டு சென்ட் பண்ணிட்டேன் ஜப்பானுக்கு, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். அதுவும் வந்துட்டு இவங்க 6 பேர் இருப்பாங்கல்ல, அந்த பிக்சர் தான் போல இருக்குது. அதுதான் வந்துட்டு ஒரு காமிக்காக வந்துட்டு வரைஞ்சி வச்சுருக்கான். ஜியா சொல்கிறான், உன்னால் முடியும், நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னு நெக்ஸ்ட் விஷயத்தில் வந்துட்டு இங்கே கிளாஸில் தான் காட்டுறாங்க. நம்ம செங் வந்துட்டு வந்துட்டு இருக்கான், ஏதோ வாங்கிட்டு வந்துட்டு இருக்கா. ஜியாக்கு போல இருக்குது. அவள் டேபிளில் வச்சுட்டு பின்னாடி பார்த்தா ஜின் உட்காந்துருக்கான். ஜின் வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கானா, டே உன்னோட மேக்ஸ் நோட் மட்டும் கொடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசன் கொடுக்குறான். இல்லைடா எனக்கு படிக்க பிடிச்சிருக்கு இப்போ கூட அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டான். அப்புறம் கேட்குறான் ஜின்கிட்ட, என்னடா ஜியாவை பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லையே நான் பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்புறம் இங்கே லீயும் ஜியா வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. லீ தான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா, நீ கூட வரலையா ஆன் பார்க்கறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவன் கால் கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிறா, எனக்கு தெரிஞ்சு அவன் என்னை பார்க்க விரும்பல போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி நான் போகிறேன், நீ வந்துட்டு எதுவும் யோசிச்சுட்டு இருக்காத சரியா அப்படின்னு சொல்லி ஜியா வந்துட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு இருக்கா. அப்படியே நெக்ஸ்ட் விஷயம்ல வந்துட்டு ஜின் வந்துட்டு ஆன் வீட்டுக்கு வந்திருக்கான். அவங்க அம்மாட்ட தான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான், ஆண்டி அவள் வந்து இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா அவள் வந்துட்டு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதாங்க ஆண்டி இந்த நோட்ஸ்லாம் வந்துட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த சப்ஜெக்ட்லாம் வந்துட்டு வாங்கி எழுதுனான்ல, அது வந்துட்டு ஆன் கொடுக்கறதுக்காக தான் போல இருக்குது. அதான் எழுதி கொடுத்துட்ருக்கான். சரி பணம் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போய் கொடுத்துட்டாங்க. அந்த நோட்டில் வந்துட்டு ஏதோ எழுதியிருக்கு, அதை பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கா. அடுத்து யார் வந்திருக்காங்கன்னா, நம்ம லீ தான் வந்திருக்கா. லீ வந்துட்டு கேட்டுட்டு இருக்கா, ஆண்டி அவள் ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா அவள் வந்துட்டு டிப்ரெஸ்டாக இருக்கு, இப்போதான் ஒரு பையன் வந்துட்டு பார்த்துட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்போ ஜின்னையே பார்க்கல, நம்மளை எப்படி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நான் அடுத்த டைம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஆன் வந்துட்டு கூப்பிட்டா, அம்மா அவளை உள்ள விடுங்கன்ட்டு. அப்புறம் அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவங்க பொண்ணு வந்துட்டு இந்த பொண்ணுகிட்ட பேசணும்னு சொன்னோன்னா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி. சரிம்மா போய் பேசு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. அங்கே லீ வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. இப்போ ஓகே தானே அப்படின்னு கேட்கும்போது, எனக்கே தெரில நான் ஓகேவா இல்லையான்னு எனக்கே தெரில, ரொம்ப வந்துட்டு கஷ்டமாக இருக்குது, நான் எப்படி என்னை மாற்றிக்கிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கா. ஆனால் அவங்க அண்ணா இருக்கும்போது என்ன நினச்சிருப்பாரு, நீ வந்துட்டு ஹாப்பியாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும் தான் நினச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லும் போது, ஆனால் இப்போ தான் எங்கள் அண்ணாவே இல்லையேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள் எப்பயுமே உங்க கூட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு இப்போ ஓகேவா இருக்க மாதிரி தோணுது போல இருக்கு. தேங்க்யூன்னு சொல்கிறா. எதுக்கு தேங்க்யூலாம் சொல்லிட்டு இருக்க, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்துட்டு ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது அவளும் ஒன்று பார்க்குறா. என்னது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. ஜியா வந்துட்டு எப்போ பார்த்தாலும் உன்னே தான் நினச்சிட்டு இருக்கா, கிளாஸ் ஹவர்ஸ் கூட உன்னே தான் நினச்சிட்டு இருக்கா. உனக்கு பெட்டராக தோணுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு ஜியா மீட் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே நெக்ஸ்ட் விஷயம் எங்கள் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. நம்ம லீவ் வந்து நடந்து வந்துட்டு இருக்கா. ஜியா வந்துட்டா கேட்டுட்டு இருக்கா, என்னாச்சு நேத்து அவள் எப்படி இருந்தா ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவள் ஓகேவா இல்லை, ஆனால் வந்துட்டு என்ன கொஞ்ச நாள் ஆனால் அவளே சரியாயிருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் வந்துட்டு ஜியா வந்துட்டு சோகமாயிட்டா. லீ தான் சொல்லிட்டு இருக்கா, நீ வந்துட்டு எதுவும் யோசிச்சுட்டு இருக்காத, அவள் வந்துட்டு கண்டிப்பாக புரிஞ்சுப்பா உன்னை பற்றி, ஆனால் வந்துட்டு நீயா போய் அவட்ட பேசுறதா வந்துட்டு நல்லது, ஏன்னா உனக்கு வந்துட்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ல, ஆனால் எனக்கு அவட்ட எப்படி போய் பேசுறேன்னு தெரில, அவளுக்கு எது நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஐடியா வந்துச்சு போல சொல்லிட்டு போறா, இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே ஓடிட்டு வந்துட்டு இருக்கானா, இங்கிலின்ட்டு தான் ஓடி வந்துட்டு இருக்கா. வந்து சொல்கிறா, நான் வந்துட்டு ஆனுக்கு வந்துட்டு ஒரு ப்ரெசன்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னது அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு நீ வரைஞ்சிதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா இந்த 6 பேர், அதை வந்துட்டு ஒரு அனிமையாக வந்துட்டு வரைஞ்சி கொடுக்க சொல்லியிருக்கா போல இருக்கு. அதை வந்துட்டு வரைஞ்சி கொடுத்துருக்கான். அங்கே வந்துட்டு எல்லார்ட்டும் என்ன சொல்லிட்டு இருக்கானா, உங்களோட பெஸ்ட் விஷஸ் அண்டு பிளஸ்ஸிங்லாம் வந்துட்டு எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே ஒருத்தர் வந்துட்டு எழுதிட்டு இருக்காங்க. அப்புறம் செங்கும் வந்துட்டான். செங்கு என்ன சொல்லிட்டு இருக்கான்னா வந்துட்டு, என்னதான் நடந்தாலும் சரி, எந்த பெயினாலும் சரி,
சேட்னஸாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த ஹை ஸ்கூல் லைஃப்பில் வந்துட்டு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்துட்டு மிஸ் பண்ணவே கூடாது. என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் அது வந்துட்டு பிரேக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்காக வந்துட்டு உங்களோட பிளெஸிங் வந்துட்டு எழுதிட்டு போங்க அவனும் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் கிளாஸ் 9 பசங்களும் வந்து எழுதிட்டு போறானுங்க. அவன் வந்து என்ன சொல்றானா, பாஸ்ட்ல நடந்ததுக்கெல்லாம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு போறான். அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அப்புறம் இங்கே என்ன சொல்லிட்டு இருக்கானா, ஆன் பார்த்து இதை புரிஞ்சுப்பாளா நான் என்ன நினைக்கிறேன்னு அப்படின்னு சொல்லி செங்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஆன் வந்துட்டு கண்டிப்பா புரிஞ்சுப்பா. அப்புறம் அங்க லீன் வந்துட்டு இருக்கான். அவங்ககிட்ட எழுதுனாங்கல்ல அதெல்லாம் வந்துட்டு காட்டிட்டு இருக்கா. சே சூப்பராக இருக்கே லே அவுட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவனும் வந்துட்டு. அப்புறம் இன்னொரு போஸ்டர் எடுத்து காட்டுறான். இவங்க 2 பேரையும் வரைஞ்சிருக்கான். ஆனையும் ஜியாவையும் வரைஞ்சிருக்கான். அதை பார்த்தோன்னே சே இன்னொரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. நைட் முழுக்க உனக்காக உட்காந்து வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படிங்க கிளாஸில் தான் காட்டுறாங்க. சார் வந்துட்டு லெசன் எடுத்துகிட்டு இருக்காரு. நம்ம ஜியா தான் வந்துட்டு இன்னும் லிந்தா வந்துட்டு அதில் எழுதல போல இருக்குது. அதை வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கா. அங்கே கிளாஸே அமைதியாக இருக்குது. இவ தான் வந்துட்டு கூப்பிட்டு கொடுத்துட்டு இருக்கா. அது திருப்பி வாங்கும் போது வந்துட்டு சார் பார்த்துட்டாரு. என்னது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டாரு. அப்புறம் ஜியாவும் கேட்குறா, சார் கொடுத்துருங்க சார், அது எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்துட்டு தரவே மாட்டேன்ட்டாரு. நீ வந்துட்டு கிளாஸ் முடிச்சோடனே ஆஃபீஸில் வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. செங்கும் சொல்கிறான், சரி விடு இன்னொன்று வேணா ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இங்கே ஜியா ஆஃபீஸ் ரூமுக்கு வந்துட்டா. சாட்டம் சொல்லிட்டு இருக்கா, சார் அது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார் அந்த போஸ்டர் வந்துட்டு ப்ளீஸ் என்கிட்ட கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சார் வந்துட்டு ஒரு பென் எடுத்து எழுதிட்டு இருக்காரு. எழுதிட்டு கொடுக்குறாரு. இதான் எனக்கு சைனீஸ் வந்துட்டு அவ்வளோக்கோ வராது எழுதுறதுக்கு, கரெக்டாக இல்லையான்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. அவளுக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்படியே நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு இங்கே 5 பேர் வந்திருக்காங்க. போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றாங்க. அவள் வந்துட்டு பயந்துட்டு நின்றுட்டு இருக்கா. அவளை வந்துட்டு காலிங்குள்ள அமுத்திட்டு இருக்கா. ஆனால் வந்துட்டு யாருமே வந்துட்டு வர மாதிரி தெரியல. அங்கே மேலே இருந்து ஆன் பார்த்துட்டு தான் இருக்கா. ஜியா தான் வந்துட்டு காலிங்குள்ள அமுக்கிறதுன்னு கீழே வந்துட்டு இருக்கா. அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏமா அவங்களை மீட் பண்ண போகலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் யாரையும் பார்க்க விரும்பல, முக்கியமாக ஜியாவை அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் அண்ணாக்கு நடந்ததுக்கு ஜியா ப்ளேம் பண்ணக்கூடாது நீ தானே சொன்ன, இப்போ என்ன அப்படின்னு கேட்கும்போது, என்னமோ ஆனால் வந்துட்டு அவளை பார்க்குறதோ இல்லையா வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு சேராதுல, நான் அவளை பார்க்க விரும்பல, நீங்கள் வந்துட்டு கதவை திறக்காம இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இங்கே ரூமில் வந்துட்டு அவங்க அண்ணன் பிக்சர் பார்த்தே வந்துட்டு அழுதுட்டு இருக்கா. அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. அங்கே விண்டோ வழியாக வந்துட்டு சின்ன சின்ன பேப்பர்ஸ் தான் வந்துட்டு விழுந்துட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே வெளியே வந்துட்டா. வெளியே வந்தோடனே ட்ரோன்ல இருந்து அவங்க வந்துட்டு எழுதி கொடுத்தாங்க இல்லையா எல்லாரும், அந்த பேப்பர் தான் வந்துட்டு கைக்கு வருது. அதை பார்த்தோன்னு வந்துட்டு சிரிக்கிறா. நம்ம ஜென்னையும் பார்த்து சிரிக்கிறா. ஆனால் அவங்களாம் வந்துட்டு பாடிட்டு இருக்காங்க. அவளுக்காக தான் பாட்டெலாம் வந்துட்டு பாடி முடிச்ச அப்புறம் ஜியா தான் வந்துட்டு சொல்கிறா. என்ன சொல்லிட்டு இருக்கானா, நாங்களே இப்போ எதுக்கு வந்திருக்கோம்னா நீ சீக்கிரம் வரணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்காங்க, நாங்களாம் வந்துட்டு உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறோம், நீ வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜியா தான் சொல்கிறா. என்ன சொல்லிட்டு இருக்கானா, நீ என்ன மணிக்கல்னா கூட பரவாயில்ல ஆனால் வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா வந்துட்டு மனசு மாறின மாதிரி தான் தெரியுது. ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் வேகமாக வந்து டோர் திறந்துட்டு கீழே போகலான்னு பார்க்கும்போது, நாம இப்படி பண்ணுறோம், நம்ம இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேகமாக வந்து அந்த விண்டோ டோர்லாம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கா. அவள் உள்ளே போனது தான் இங்கே ஜியா வந்துட்டு ஆன் சொல்லி கத்திட்டே இருக்கா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடு, அவளே சரியாயிருவா அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மா வந்துட்டாங்க. ஆமாம்மா அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடு, அவள் சரியாயிருவா அப்படின்னு சொன்னோடனே அந்த போஸ்டர் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு ஜியா வந்துட்டு கொடுத்துட்றாங்க அம்மாட்ட. இதை மட்டும் அவட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றா. அப்புறம் எங்கள் ஆனு வந்துட்டு அந்த போஸ்டர் இருக்கு இல்லையா அதை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸை பற்றி நினச்சி பார்த்துட்டு இருக்கா. ஜியாவும் அவங்களாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கா. அப்படியே அழுக வருது. அப்புறம் இங்கே ஜியா வச்சு எங்கேயும் தான் காட்டுறாங்க. ஜியா சொல்லிட்டு இருக்கா, எதுக்கு இப்போ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, யார் உன்னை ஃபாலோ பண்ணுது, என்னோட வீடு இந்த பக்கம் தான் இருக்குது அதனால தான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது, அவன் மற்றவங்களாம் எங்க அப்படின்னு கேட்கும்போது, எல்லாரும் இப்போ அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க, இப்போ என்ன மாதிரி இங்கே வந்துட்டு உங்ககிட்ட திட்டு வாங்கிட்டு இருப்பாங்களா சொல்லு, நான் எப்போ உன்னை திட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியா கேட்கும்போது, எனக்கு தெரியும் ஆன் வந்துட்டு உங்கள்கிட்ட பேசாதனால தான் வந்துட்டு நீ வந்துட்டு இப்படி சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்துட்டு ஆன் வந்துட்டு எனக்கு பேசாதனால இப்படி இல்லை சரியா, ஆன் நினச்சி எனக்கு கொஞ்சம் கவலை தான் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே செங் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, நம்ம லைஃப்பில் அப்பா அம்மா இவங்களாம் இருக்காங்க, ஆனால் வந்துட்டு அவங்கள இல்லைன்னா நம்மளாம் வந்துட்டு தனியாக தான் இருப்போம், நம்ம எல்லாரும் வந்துட்டு அதுலேருந்து எப்படி ஓவர் கம் ஆகி வரது தான் நம்ம பார்க்கணும், நம்ம வந்துட்டு ஆனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், அதே மாரி அவன் வந்துட்டு ஒத்துவலைன்னா அது அவகிட்ட தான் இருக்குது எல்லாமே, அதுலேருந்து வெளியே வரணுமா இல்லை வரக்கூடாதான் அவகிட்ட தான் இருக்குது, சரி இப்போ போகலாம் ரொம்ப சோகமாலாம் இருக்காத ஓகேவா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அப்படின்னு நெக்ஸ்ட் சீனில் இங்கே ஆனை தான் காட்டுறாங்க. அந்த பேப்பர் மாதிரி எழுதி ஒட்டியிருந்தால அதை வந்துட்டு ஜியா தான் எழுதியிருப்பா போல இருக்கு. அதை வந்துட்டு படிச்சுட்டு இருக்கா என்ன எழுதியிருக்கான்னு. ஜியா வந்துட்டு என்ன எழுதியிருக்கான்னா, உன்னை மீட் பண்ண அப்புறம் எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு லைஃப்பில், ஒரு கோல்ட் லைட் வந்துட்டு சன் எப்படி மீட் பண்ணா இருக்கும் அந்த மாதிரி தான். இந்த போஸ்டர் எதுக்காக தெரியுமா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை எவ்வளோ மதிக்கிறேங்கிறதுக்காக தான். நான் உன்னை விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்ன இவ்வளோ ஈஸியாக வந்துட்டு கிவ் அப் பண்ணிடாத,
ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கா. அங்க ஆன் வந்துட்டு இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு சாரி ஜியா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து சொல்லிட்டு இருக்கா. அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல வந்துட்டு இங்க ஜியா வந்து எங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கா, என்ன சொல்லிட்டு இருக்கானா, சாரி நான் வந்துட்டு லேட்டா வந்துட்டேன்ல, உங்களை பார்க்கணும்லாம் கிடையாது, ஆனா என்ன பண்றது, ஆனா ஆன் அளவுக்கு என்னால இருக்க முடியல தைரியமா. ஆனா ஆன் வந்துட்டு நான் பிளேம் பண்ணா, ஆனா அது கரெக்டு தானே, நான் என்னை சுத்தி இருக்கவங்க எல்லார்கிட்டையுமே வந்துட்டு பிரச்சனை கொடுத்துட்டே தான் இருக்கேன். அப்புறம் எனக்கே வந்துட்டு நான் எதுவும் கரெக்டா இது வரைக்கும் பண்ணிக்கிட்டது கிடையாது. அப்பப்போ எனக்கே என் மேல கோவம் வரும், நான் ஏன் இப்படி இருக்கேன்னு. அப்புறம் செங் தான் வந்துட்டு நிப்பாடுறான். சரி சரி அவருக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டான். அப்புறம் ஃப்ளவர் வாங்கினால அதை வந்துட்டு அங்க வச்சுட்டு சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க வந்துட்டு ஆனோட அப்பா அம்மா எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. ஜியா பார்த்துட்டா. ஜியா பார்த்தோன்னே ஐயோ ஆன் சொல்லிட்டு குடுன்னு ஓடி போயிடுறா. ஆனு வந்துட்டு பார்த்துட்டு ஜியாவா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. அவள் தான் இதோட இந்த பேசுற முடிஞ்சிச்சு. பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா.